எல்லாம் ஓகே சார். டமாட்டோ ஒரு தட்டில் கொடுக்குறீங்க, இங்கே பீஸ் வைக்கிறோம், முட்டை வைக்கிறோம், வெங்காயத்தை வைக்கிறோம், ஸ்வீட் வைக்கிறோம். இதுக்கு நீங்கள் அந்த தட்டில் கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய இலையை போட்டு கொடுத்தா அது எவ்வளோ டீசெண்டாக இருக்கும். ஏன் இலையை போடாமல் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் இந்த தட்டில் கொடுக்குறீங்க? புரியாது. நாங்கள் தான் சாப்பிட்டு சாப்பிடுவோம். ஒரு பிரியாணி எப்படி 400 ரூபா கொடுக்க போறீங்க. அது இருக்க நீங்கள் இந்த தட்டில் கொடுத்தீங்கன்னா ஐஎன்டி வந்து இதே தட்டில் கொடுக்கலாம், சின்ன ஹோட்டலில் இதே தட்டில் கொடுக்கலாம். ஆனால் உங்கள் ஹோட்டல் பெரிய ஹோட்டல், ஒரு பிரியாணிக்கு எப்படி 5 ரூபா சொல்லுங்க. அது கூட நீங்கள் இந்த தட்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்து ஓரமாக வைக்கும் கீழே உண்டு. வேஸ்ட்டாக போதா இல்லையா? ஏன் இலையை போட்டால் என்ன கொஞ்சம் பண்ண போறீங்க? இதில் இலை போட்டுருக்கீங்க, ஓகே. பட் பெரிய இலையை போட்டு அதெல்லாம் வைக்கிறோம், அப்பதான் சாப்பிட முடியும். லைட்டை விட்டுருங்க. ஏன் இலையை போட்டா இல்லைன்னு கேட்குறேன். இலை வாங்கி சாப்பாடு போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி வச்சுருக்கீங்களா நீங்கள்? அப்புறம் அதான் சார் நம்மளுடைய பண்பாடு. அதாவது சாப்பிடணும். பல வியாதிகளை தடுப்பு இலையை சாப்பிடுறது. நீங்கள் என்னன்னா அந்த பிளாஸ்டிக் தட்டு மேலே இதை போட்டுட்டு அதுக்கு மேலே பிரியாணி வைக்க கொட்டுறோம். இதில் சாப்பிட்டு ஏதாவது பொருளை எடுக்கும்போது அப்படியே கீழே விழுது. திருப்பி நான் சாப்பிட முடியுமா? நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலான்றதை நான் பார்க்கணுமா? சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கூட இது வந்து பெரிய ஹோட்டலு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒருவேளை அந்த டச்சப்பை வந்து அதாவது இந்த பச்சடி இந்த மாதிரி சட்னி மற்ற உள்ள ஐட்டம்ஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா தனியாக ஒரு பிளேட்டில் கொடுத்துருக்கலாம். ஆனால் இருந்தாலும் பிளேட்டில் கொடுக்குறத விட நம்ம வந்து இலை போட்டு போட்டோன்னா டேஸ்ட்டு மாறும். பிளேட்டில் சாப்பிட்றதுக்கும் இலையில் சாப்பிட்றதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இலையில் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று நம்ம பாரம்பரியமான அந்த இலையை வந்து நம்ம அதனால் சாப்பிட்றதுனால அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். தேவையில்லாமல் அந்த எதிர்ப்பு சக்திலாம் நிறையா இருக்குது. உடல் ரீதியாக அந்த வந்து அந்த நிறைய விஷயங்கள் அதில் வந்து நன்மை தான் இருக்குது. வாழை இலையில் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சுத்தமாகவும் யூரின் வர்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நோய்கள்லாம் வந்து குறைக்கலாம். வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். வாழை இலையிலே சாப்பிடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.